இப்போ ஏன் இந்த டாபிக் பற்றி ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னா, ஒன்று சமந்தா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது சமந்தா இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற ராஜ் நிடிமோரு, அவருக்கும் அவங்களோட ஒய்ஃப்க்கும் டைவர்ஸ் ஆகி பிரச்சனையாகி தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காரு. எஸ், சில வருஷங்கள் முன்னாடி ராஜ் நிடிமோரு அண்ட் ஷியாம்லா டேங்கிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்க. அப்போ சில இஷ்யூஸ்னால டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. இதனால இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் சோபிதா நடுவில் வந்து சமந்தா நாகச்சைத்தன்யா வாழ்க்கை போச்சுன்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி இப்போ சமந்தா உள்ள வந்து ராஜ் நிடிமோரு அண்ட் ஷியாம்லா டேவோட லைஃப் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபேமிலி மேன் சீரிஸ் ஷூட்டிங் போன டைமும் ராஜ் நிடிமோரு அண்ட் அவங்களோட ஒய்ஃப்க்கும் டைவர்ஸ் ஆன டைமும் ஒன்று. ஸோ அதனால் அவங்க லிங்க் பண்ணிக்கிறாங்க. இது பத்தாததுக்குன்னு சமந்தாவோட முன்னாள் பர்சனல் அசிஸ்டன்ட் இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போடுறாங்க, வில்லன் பிளேஸ் த விக்டிம் சோ வெல் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ராஜ் நிடிமோரோட எக்ஸ் ஒய்ஃப் டெஸ்பரேட் பீப்புள் டூ டெஸ்பரேட் திங்ஸ் அப்படின்னு ஸ்டோரி போடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப தான் மக்களுக்கு ரொம்ப சஸ்பீஷியஸாக இருந்துச்சு. நான் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன், என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது, அவங்களுக்குள்ள என்ன போச்சுங்கிறது நமக்கு தெரியாது. சேம் வே சமந்தாக்கும் சரி, நாகச்சைத்தன்யாவுக்கும் சரி, ராஜ்